உலகம் ஃபுல்லா இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தல விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. தாக்குதல் அப்படிங்கிறது பல இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா, இப்ப இந்த கொலம்பியா இது போல சவுத் அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கும்பல்கள் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா கொலம்பியால வந்து பார்த்தீங்கன்னா, இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம சேனல்ல பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து தெரியும். இது போல பல தாக்குதல்கள் கொலம்பியால நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது தினந்தோறும் நடக்கிற மாரியான ஒரு விஷயம் தான். பல அமைப்புகள் இருக்கு. ராணுவத்தோட பல அமைப்புகளும் இருக்காங்க. இதுல 72 கொலம்பியன் வீரர்கள வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த தீவிரவாத அமைப்பு. ஸோ, அதுக்கு எப்படி ராணுவம் ரெஸ்பாண்ட் பண்ண போது, என்ன மாரியான ஆப்பரேஷன் எடுக்க போறாங்க, முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் தரப்புலருந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம வெனிசுவேலா இருக்காங்க இல்லையா? ஸோ, அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் விளாடிம் பெரிதோ அவர்கள் பெர்தினோ அவர்கள் லோபஸ். ஸோ, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, அதாவது அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா? பயங்கரமா வந்து டீஸ்டபிலைஸ் பண்ண பார்க்குறாங்க இந்த பிராந்தியத்தையே. அதுவும் குறிப்பா இந்த பொலிவியாலாம் இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துல ஒரு பிளவை ஏற்படுத்தி, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிஷன உருவாக்கி, எகெயின்ஸ்டா இங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, களங்கம் உண்டாக்குறதுக்கான வேலைகள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல, பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வெனிசுவேலா தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா முடிஞ்ச வரைக்கும் இந்த சவுத் அமெரிக்காவ தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ட்ரை பண்றாங்க. அது எந்த அளவுக்கு நடக்க போகுது? ஏன்னா, இப்போ ரெடி ஆயிட்டுருக்காங்க. செக்ரட்டரி ஆஃப் வார் இருக்கிறார் இல்லையா? ஹெக்ஸத் அவர்கள். போர்ட்டோரிக்கோக்கே டைரக்ட்டா போயிருக்கிறாரு. போனது மட்டும் இல்லாம, ஒரு ஆம்பிபியஸ் அசால்ட் ஷிப் யுஎஸ்எஸ் ஜிம்மா. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாரு. அங்க சில மிக முக்கியமான விஷயங்கள் இந்த வெனிசுவேலாவோட பிரச்சனைகள், டென்ஷன்ஸ் இருக்கனால, அது ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அங்க போய் பார்த்துருக்காரு, பேசியிருக்கிறாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ன்னு மாத்தும்போதே டிஃபென்ஸ் வாரா மாறுது அப்படின்னாலே, நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்கா ஃபுல்லா ரெடியாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. 2வது அமெரிக்காவோட ராணுவ ஹெலிகாப்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீஹாக் ஹெலிகாப்டர்கள் இல்லையா? MH-60. ஸோ அந்த சீகாக் ஹெலிகாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பதில். வெனிசுவேலாவோட ஒரு தீவு, சின்ன தீவு. தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த கரீபியன் தீவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. ஸோ அது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட விமானங்கள் பறந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட். ஒரு வேலை இங்க உளவு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அது அமெரிக்காவுக்கு ஒரு அட்வான்டேஜ் குடுக்கும். அந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த கடலோர பகுதிகள்ல அதிகமா எண்ணெய் வளங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா, மேபி அவங்களோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 2வது இது இன்னைக்கு நேத்தைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளோ, பிரச்சனைகளோலாம் அல்ல. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பதிவு இந்த வெனிசுலாவ பத்தி பார்க்கும்போது, சில விஷயங்கள நம்ம பார்த்துருவோம். இந்த ஈரானா இருக்கட்டும், பல நாடுகளா இருக்கட்டும், கண்டிப்பா வெனிசுலாக்கு உதவுவாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு எக்ஸாக்ட்டா இது எந்த தேதி நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா செய்திகள் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்றேன். வெனிசுவேலாவும், ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு கோஆப்பரேஷன் பிளான் அக்ரீமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரோ அவர்கள் ஈரானுக்கு வரும்போது போட்டிருந்தாங்க. 2022ன்னு நெனைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. 2022 ஜூன் மாசம்னு நெனைக்கிறேன். நான் தேடி பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அந்த செய்திய அட்டாச் பண்றேன். எதுக்காக அப்படின்னா, சாங்ஷன். ஈரான் மேலயும் சாங்ஷன், வெனிசுவேலா மேலயும் சாங்ஷன். 2வது நாடுகள் மேல பிரச்சனைகள், அழுத்தங்கள், மேக்ஸிமம் பிரஷர் குடுக்கிறதா சொன்னாங்க இல்லையா? ஸோ இந்த நாடுகள் மேலலாம் குடுப்பாங்க. ஸோ இம்பீரியலிசமுக்கு எகெயின்ஸ்டா இவங்க ஒன்றிணையறாங்க அப்படிங்கிறது போல 20 வருஷத்துக்கு கோஆப்பரேஷன் அக்ரீமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது இன்னைக்கு நேத்தைக்கு இல்ல. 2020 அப்படின்னா, அப்புறம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வருஷம் தெரியல. 2022 இருக்கலாம். 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே இதெல்லாம் பிளான் தான். ஸோ எல்லாமே ரெடி ஆயிட்டு தான் இருந்திருக்காங்க. வெனிசுவேலாக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே ஸ்மெல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ரஷ்யாவோட பாம்பர் விமானங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தரையிறங்கி இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கும்போது வெனிசுவேலாவும் ரெடியா தான் இருப்பாங்க. அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. இப்ப சும்மா வராங்க அப்படிங்கிறதுக்காகலாம் எதுவும் விட்டு குடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அமெரிக்கான்றது வந்து பார்த்தா வியட்நாம் கிட்ட தோற்றுருக்காங்க. நார்த் கொரியா கிட்ட தோத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்துருக்காங்க. பல நாடுகள்கிட்டயும் தோத்து ஓடுறது அவங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. மேபி இந்த டைம் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2வது கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஏன்பா நேவல் பிளாக்கேட் போட்டுருவாங்க அப்படிங்கிறது போல. அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டீஸ் தான் அவங்க கிட்ட இருக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் குயிக், டிசைசிவ், வெல் பிளான்ட், வெல் ஸ்ட்ரக்சர்ட் எப்படி சொல்றது? ரொம்ப மண்டைக்காரங்க இல்லையா? ஸோ தெளிவா திட்டம் போட்டு என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்? எப்போ முடிக்கலாம்? என்ன பண்ணலாம்? எக்ஸாக்ட்டா பண்றாங்க. சும்மா இழுத்துட்டு ஜவ்வு முட்டாய் மாரி அந்த மாரி வந்து ஒரு ராணுவம் அமெரிக்கா அது கிடையாது. அதுக்கு அவங்க ஆப்ட்டானவங்களும் கிடையாது. ரெசிஸ்ட் பண்ணி ரொம்ப நாளைக்கு இழுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு அவங்க ஆப்ட்டான ஒரு நாடு கிடையாது அமெரிக்கா பொறுத்தவரைக்கும். ஏன்னா, அந்த ஒரு காலத்துல வந்து எல்லா இடத்துலயும் தோத்துருக்காங்க. வியட்நாம் தான் ரெசிஸ்ட் பண்ணங்காட்டி தோத்துட்டாங்க. ஆப்கானிஸ்தான் ரெசிஸ்ட் பண்ணனால தோத்துட்டாங்க. நார்த் கொரியா ரெசிஸ்ட் பண்ணனால தோத்துட்டாங்க. ஸோ இதுதான் சொல்ல வரேன்.
ஸோ நீண்ட நாளுக்கான யுத்தத்துக்கு அமெரிக்கா ஒரு லாய்க்கான நாடு கிடையாது. இருக்கக்கூடிய வரலாறின் அடிப்படையில சொல்ல வரேன். 2வது டைரக்ட்டா அவங்க மட்டும் ஒரு இடத்துல போய் கால வைக்கிறாங்க அப்படின்னா, அது வரை சாத்தியமே இல்ல. ஈராக்கு போகும்போது கூட நம்மகிட்ட கூட ட்ரூப்ஸ் வேணும்னு கேட்டவங்க. நம்ம பார்லிமென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இல்லீங்க. அலோவ் பண்ணல. நாங்க என்ன பண்றது? நாங்க டெமோக்ரசி நாடு அப்படிங்கறது நம்ம சொல்லி தப்பிச்சிட்டோம். ஸோ அதனால மத்த நாடுகள்லாம் சேர்த்திட்டு இந்த யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அவங்களோட அலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சேர்த்துக்கிட்டு தான் போவாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு கூட கொரியா தரப்புல இருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா பாத்துங்க சவுத் கொரியா தரப்புல இருந்து. பல நாடுகளோட உதவிகளோட, பல நாடுகளோட படைகளோட முன்னாடி அனுப்பிச்சு விட்டு வேடிக்கை பார்த்து, அதுக்கப்புறம் பின்னாடி போறது. இந்த ஏர் சப்போர்ட் மட்டும் தர்றது. இது போல வேலைகள் சிறப்பா செய்வாங்க. கம்ப்ளீட்டா அவங்க களமிறங்குறது அப்படிங்கிறது வியட்நாம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, பிரான்ஸுக்கு துணையா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்க மட்டும் தனியா போய் எதுவும் செய்யல. அதனால தான் அவங்க பெருமளவுல இழப்புகள் சந்திச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. இப்போ அந்த நேவல் பிளாக்கேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அஃபென்சிவ் கேப்பபிலிட்டீஸ் தான். அவங்களோட எல்லா ஆயுதங்கள், விமானங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அஃபென்சிவ்க்கு தான் இருக்கும். யாரு கண்லயும் தெரியாம போயி டப்புன்னு வேலைய முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரணும். இது போல வேலை தான் அவங்க செய்வாங்களே தவிர, நீண்ட நாளுக்கு ஆப்பரேட் பண்ற மாரியான ஒரு விஷயம் அவங்க கிட்ட கிடையாது. இப்போ ஆக்டிவ், ரிசர்வ் இது எல்லாமே சேர்த்துனாலே அப்ராக்ஸிமேட்டா 470 கப்பல்கள் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஏன்னா இந்த பேட்டில் குரூப் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே, கேரியர் பேட்டில் குரூப் இருக்குனாலே அதுக்கு சப்ளைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா நெறைய கப்பல்கள் வேணும். ரிசர்வ்ஸ்ல இருக்கணும். சப்ளைக்கு வேணும். ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறதுக்கு வேணும். ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ ஆக்டிவா காம்பேக்ட் டிப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு. ஸோ மொத்தம் 470 ஆக்டிவ் ஷிப் இருக்குன்னு வச்சுக்கங்க. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த சவுத் அமெரிக்காவ சுத்தி வந்து நேவல் பிளாக்கேட் போடணும்னா 15,000 மைல். அமெரிக்கா மாரி 15 அமெரிக்கா, 20 அமெரிக்கா இருந்தா கூட சவுத் அமெரிக்காக்கு நேவல் பிளாக்கேட் போட முடியாது. யாராலயும் முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அந்த அளவுக்கு கோஸ்டல் ஏரியா பெருசு. ஸோ அப்படி இருக்கும்போது 15,000 மைலையும் சுத்தி வர அமெரிக்கா நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, சீனா சும்மா இருப்பாங்களா? நியூமெரிக்கலி அவங்களுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல காம்பேக்ட்லயே ஆக்டிவ் டியூட்டியா இருக்கிறது வந்து பண்ணா சீனாக்கு அதிகமா இருக்கு. அமெரிக்காக்கு கம்மியா இருக்கு. ஏன்னா வெசல்ஸ், கேரியர் குரூப்ஸ்லாம் ரொம்ப கம்மி அமெரிக்கால. இதுல அமெரிக்கா தன்னோட மொத்த நேவல் குரூப்பையும் கொண்டு வந்து சவுத் அமெரிக்காவ சுத்தி வர நிப்பாட்டணும். அப்பதான் நேவல் பிளாக்கேட் போட முடியும். எல்லா கண்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சப்ளைஸ தடுக்க முடியும். இல்லன்னா ஒரு நாட்டுக்குள்ள உள்ள பூந்து வந்து பண்ணா அப்படியே சப்ளைஸ் எடுத்துருவாங்க. அதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய வெனிசுலா, பொலிவியா, பிரேசில் இவங்கலாம் வந்து பண்ண எடுத்துருவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், சீனா வந்து பாத்தீங்கன்னா, டெட்டால் ஊத்த ஆரம்பிச்சுருவாங்க தைவான்ல. அரபு உலக நாடுகள்லாம் இஸ்ரேல்ல டெட்டால் ஊத்திருவாங்க. கிளீன் பண்ணிருவாங்க ஃபுல்லாவே. அந்த அந்த மாரி ஆயிரும். அங்கருந்து பேட்டில் குரூப் அமெரிக்கா வித்ட்ரா பண்றாங்க. அடுத்து இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்தெல்லாம் எடுக்குறாங்க அப்படின்னா, அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுல டெட்டால் ஊத்திருவோம். ஒண்ணு பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் பங்களாதேஷ். கொஞ்சம் தொடப்பக்கட்டையில எடுத்து ரெடி ஆயி கிளீன் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிறதோட ரெடி ஆயிருவாங்க. அடுத்து ரஷ்யா மேல இறங்கிருவாங்க. அடுத்து ஆப்பிரிக்கா காணாம போயிரும். இது போல அவங்களோட நேவல் குரூப் எந்த அளவுக்கு பெருசோ, அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் தேவைகள் இருக்கு. அந்தந்த இடத்துல இருந்து அவங்களோட தேவைகள அங்கருந்து வித்ட்ரா பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் சவுத் அமெரிக்காவ மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, அதுதான் எல்லாத்துக்கும் தேவை. செஞ்சுட்டாங்க. போய் உங்க ஊர பாருங்கப்பா, உங்க ஏரியால அப்படிங்கிறது போல கிளப்பி விட்டாய்ங்க அப்படின்னா, நம்ம இங்கலாம் ரெடி ஆயிரலாம். எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு, கொஞ்சம் சீரும் சிறப்புமா எல்லாம் ரெடி பண்ணி, நம்ம கொஞ்சம் ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். அடுத்தது அடுத்தது என்னன்னா, இந்த நேவல் பிளாக்கேட் போடுறாங்க அப்படிங்கிறது போல ஒரு சூழல் வந்துருச்சுனாலுமே, சைனா டைரக்ட்டா அங்க வந்து என்கேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க சண்டை நடந்துட்டு இருக்குதுன்னே வச்சுக்குவோம். இப்போ அமெரிக்கானால முதல்ல வந்து கேப்பபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்ம சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர்டு கப்பல், நிமிட்ஸ் கிளாஸ் கப்பல், நியூக்ளியர் பவர்டு ஏர் கேரியர்லாம் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம பேசிக்கலாம். 3 மில்லியன் கேலன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூயல் வந்து இந்த விமானங்களுக்கு குடுக்கக்கூடிய ஃபியூயல் அமெரிக்கா கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னோட கால்குலேஷன் படி நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். போர்க்கால அடிப்படை. ஆனா 3 மில்லியன் கேலனுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஸோ அப்படி கேலன் எடுத்துட்டு போறாங்கன்னா, ஆவரேஜா ரஃப்பா 7 நாள்லருந்து 12 நாள் தான். நான் சொல்ல வரேன். அந்த கோஸ்டல் ஏரியாஸ அவங்க மானிட்டர் பண்றாங்கன்னா, விமானங்களுக்கு ஃபியூயல் போட்டு தான ஆகணும். ஃபியூயல் போட போட அது ஆப்பரேட் ஆகி தானே ஆகணும். 7 நாள்லருந்து 12 நாளுக்குள்ள என்ன பண்ணணும்னா, திருப்பி வண்டி கிளப்பிட்டு போய் பெட்ரோல போட்டு வரணும். இல்லன்னா அங்க இருக்கக்கூடிய வண்டிக்கு மத்த எ கப்பல்கள் பின்னாடி இருக்கக்கூடிய கப்பல்கள் வந்து அதுக்கு பெட்ரோல ரீஃபியூயல் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம நேவல் பிளாக்கேட் போடுறாங்கன்னா 21,000 கிலோமீட்டர் ரஃப்பா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் சுத்தி வர சொல்றேன். சவுத் அமெரிக்கா. 21,000 கிலோமீட்டர். இதுல லோ இன்டென்சிட்டி ஆப்பரேஷன். இதுல இன்டென்சிட்டி இருக்கு. லோ, ஹை, நார்மல்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதுல லோ குறைஞ்சபட்ச இன்டென்சிட்டி அப்படின்னா,
இதுல 100லேருந்து 120 சார்டிஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லோ இன்சென்டிவ்ஸ்னே வச்சுக்கலாம். லோ இன்டென்சிட்டின்னு வச்சுக்கலாம். கம்மியான சார்டிஸே பண்ணி பெருமளவுல அப்படியே ஜம்முன்னு இருக்காங்க. அவங்கலாம் ஹை கிளாஸு. ஒரு விமானங்களையும் இழப்பு இல்ல. எந்த இழப்பும் இல்ல. எந்த சேதமும் இல்ல. யாரும் அட்டாக்கே பண்ணல. சும்மா போறத தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாலே, ஒரு 100 சார்டிஸ் கிட்ட தேவைப்படாது. லோ இன்டென்சிட்டி தான் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விஷயம் தான். லோ இன்டென்சிட்டின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. லோ இன்டென்சிட்டினாலே 100லேருந்து 120 சார்டிஸ் பண்றாங்க. அதாவது விமானங்கள் டேக் ஆஃப் ஆகி சுத்தி பார்த்துட்டு வருது இல்லையா? ஸோ அந்த சார்டிஸ் தாக்குதல் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடிய வேலைகள். அப்படி செஞ்சாலே 8,00,000 கேலன் தேவை. 3 1/2 நாள் 4 நாள் ஆவரேஜ் வச்சுக்கங்க. 4 நாளுக்கு அப்புறம் ஃபியூயல் வேணும் அமெரிக்காக்கு. அங்க கப்பல்ல வந்து ரீஃபியூயல் பண்ணி ஆகணும். அப்பதான் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும். இதே வந்து ஹை இன்டென்சிட்டிக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா 200 சார்டிஸ். அதாவது 150லேருந்து 200 சார்டிஸ் அவங்க பண்றாங்கன்னா 1.5 மில்லியன் கேலன் வேணும். 2 நாள் தான். இந்த 2 நாள் ஆப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத்தனை பேட்டில் குரூப்பையும் கொண்டு வந்து சவுத் அமெரிக்கால நின்னு நீங்க வந்து நேவல் பிளாக்கேட் போடுவீங்களா? அமெரிக்கால அதுக்கு லாய்க்கு இல்லாத நாடு. எவனாலயும் பிளாக்கேட்ல சவுத் அமெரிக்கால போடுறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில வாய்ப்பே இல்ல. இதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா சேட்டலைட்ஸ். இந்த சேட்டலைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, 24/7 அந்த கடல் பகுதியில அங்கேயே ஸ்டேபிளா நின்னு பார்த்தாங்கன்னா வேணா வாய்ப்பு இருக்கு. இது எலான் மஸ்க் அவர்களோட அந்த ஸ்டார்லிங்க் நினைச்சுச்சுன்னா குடுக்கறதுக்கு ரியல் டைம் டேட்டா குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனாலும் பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. சப்ளைங்கிறது போய் தான் ஆகும். ஒன்ஸ் சவுத் அமெரிக்கா ஃபுல்லா நேவல் பிளாக்கெட் போடுறாங்கன்னா, உலகம் முழுவதும் அமெரிக்கா தனியா போர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இந்த கியூபன் கிரைசிஸ் 1962 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல கியூபால வந்து ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதம் வைக்கிறதுக்கு இது போல பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த டைம்ல கியூபால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நேவல் பிளாக்கெட் போறதுக்கு வழி இல்லாத நாடு. கியூபா தீவுக்கு போறதுக்கே வழி இல்லாத நாடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு வந்து சவுத் அமெரிக்கால நேவல் பிளாக்கெட் போடுறாங்களா? சரி அப்படியே இருந்தாலும் சைனா ஒரு சைடு வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். டாட்டா அப்படிங்கிறதுவெல்லாம் நேரா TU-160 பாம்பர்ஸ் வந்து வெனிசுவேலால லேண்ட் ஆகும். அது ஆல்ரெடி லேண்ட் ஆயிருக்குது வெனிசுவேலால. 2 பாம்பர் அப்படியே ட்வின்னா வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காமனான ஒரு விஷயம். ரஷ்யா வந்து சப்ளை பண்ணிட்டு போயிடுறாங்க. ரஷ்யாவே தடிக்கிற அளவுக்கு அமெரிக்கா பெரிய ஆளா? இல்ல அந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணதுக்கு போயிருவாங்க. டைரக்ட்டா இறங்குவாங்களா? இல்ல ரஷ்யாவோட விமானங்கள அவங்க டச் பண்ணிருவாங்களா? டைரக்ட்டா பண்ணுவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா கேப்பபிள் கிடையாது. எல்லா நாடுகளயும் போர் செய்யறதுக்கு. சொல்லலாம். சொல்லிக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் நடக்காது. அமெரிக்காக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. மேபி இந்த ஹாலிவுட் படம்லாம் பார்த்துட்டு வேற மாரி நெனச்சுக்கலாம். நம்ம தான் F-35 எந்த லட்சணம் அப்படிங்கிறத யமன் ஹவுதீஸ் காமிச்சு குடுத்தாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, யமன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதிய தான் ஹவுதீஸ் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த ஹவுதீஸ கூட வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பேட்டில் குரூப் கேரியர் குரூப்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிட்டாங்க. இவங்க சவுத் அமெரிக்கால வந்து நேவல் பிளாக்கேட். அடே அப்பா! பார்க்கலாம். வெனிசுவேலாக்கு முதல்ல நேவல் பிளாக்கேட் போடுறாய்ங்களா? அதுவே பெரிய விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப பார்ப்போம் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. ஆனா ஆக்டிவா என்கேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இது எப்படி ஆரம்பிக்க போகுது? யார் ஆரம்பிக்க போறாங்க? என்னைக்கு ஆரம்பிக்க போறாங்க? அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. கயானா. அங்க இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள். எஸ்கிபோ அந்த பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அதோட கடலோர பகுதிகள்லாம் அதிகமா எண்ணெய் வளங்கள் இருக்கு. மேபி வெனிசுவேலா அத அனெக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்ல கயானா ஏதோ ஒரு ஃபேக்கா ஒரு விஷயம் சொல்லி அங்க அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஓரளவுக்கு தகவல் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அது ரிலேட்டடா பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவுல ஓரளவுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த போய் உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.